புளிக்குழம்பு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இது என்னோட மெத்தட் ஆஃப் புளிக்குழம்பு. ஒரு சிலர் பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் வதக்கிட்டு புளி ஊற்றி இறக்கிடுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அண்ட் ஆல்சோ குழம்பு திக்காவும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 4 ஸ்பூன் தேங்காவும் ஆட் பண்ணிடலாம். சூடு ஆறின பிறகு அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம், வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா இடித்து சேர்த்துக்கணும். கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் இதில் ஆட் பண்ணி கூடவே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ட் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த புளி, உப்பு, காரம் இது எல்லாமே நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்கணும். லாஸ்ட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தூள் ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்குனா குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், சுண்டல் போட்டும் வைக்கலாம் அண்ட் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்டும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி போட்டு புளிக்குழம்பு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது தோசைக்குமே சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக ஊற்றாமல் கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக பாகக்காய் ஃப்ரை அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.